இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை யோனா அதிகாரம் 3:10. அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். பிரியமானவர்களே, உபவாச ஜெபம் தேவனுடைய இருதயத்தையே மாற்றக்கூடிய வல்லமையுள்ளது. நினைவே மக்கள், நாங்க அழிந்து போகிறோம், அவ்வளவுதான் கர்த்தருடைய கோபம் எங்க ஜனங்கள் மேல வெளிப்பட்டிருக்கிறது அப்படின்னு யோனா தீர்க்கதரிசி சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, அந்த எச்சரிப்பை கேட்ட உடனே ராஜா முதற்கொண்டு மிருகங்கள் வரைக்கும் புசிக்காம குடிக்காம கர்த்தருடைய சமூகத்துல விழுந்து கிடந்தாங்க. பிரியமானவர்களே, பொல்லாத வழியை விட்டு திரும்பினாங்களாம். அவங்க கிரியைகளை கர்த்தர் பார்த்தார். அந்த ஜனங்களை அழிப்பேன்னு சொன்ன கர்த்தர் அவருடைய இருதயத்தை மாற்றி சொல்லி இருந்த அந்த தீங்கை அவர் செய்யலையா? பிரியமானவர்களே, உபவாச ஜெபம் கர்த்தருடைய இருதயத்தையே போய் தொட்டுக்கிறது, அசைய பண்ணுகிறது. அவரே மாறினாரே. ஏசப்பாவுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, உபவாசித்து செபியுங்கள், கர்த்தர் நிச்சயமா உங்க சூழ்நிலைகளை மாற்றுவார். இவ்வளோ பெரிய பிரச்சனைப்பான்னு நீங்க நினைக்கிற காரியங்கள் எல்லாம் லேசான காரியமா மாற்றுவார். பலவீனத்தோடு இருக்கிறீங்க, ஆண்டவருடைய சமூகத்துல உட்காருங்க, கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு சுகத்தை தருவார். உபவாச ஜெபம் தேவனுடைய இருதயத்தை மாற்றினது. ஜெபிப்போம். நீங்களை நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. நினைவே மக்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறினீர் அப்பா. ஏசப்பா, உபவாச ஜெபம் எவ்வளவு வல்லமை உள்ளது சுவாமி. நாங்களும் போராடி செபிக்க, உபவாசித்து காத்திருக்க கிருபைகளை தாங்கப்பா. அருமையான தெய்வ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். குடும்பங்களை ஆசீர்வதிங்க, திருமணமாக வேண்டிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்கப்பா. கடன் பாரங்கள் நெருக்கங்கள் எல்லாம் மாறட்டும், தேவைகள் எல்லாம் சந்திங்க, பொருளாதாரங்கள் எல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. எசப்பா, கடன் பாரங்கள் எல்லாம் மாறட்டும். நல்ல ஒரு ஜாபுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கப்பா, ஆசீர்வாதமான ஒரு வேலைகளை கொடுங்கப்பா. செய்கிற வேலைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் உங்க கரம் கூட இருக்கட்டும். வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறப்பா, நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை தருவீராக. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் தாங்கி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, ஏசப்பா உங்களோடு பேசியிருக்கிறார். கர்த்தர் நிச்சயமா எங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.